ஒன் அண்ட் ஆல். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ப்ராப்ளம்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் வந்து இத்தனை பேஜஸ்ஸு இல்லைன்னா இவ்வளோ வேலையை இவ்வளோ நாளில் செஞ்சு முடித்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே அப்புறம் மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியான வேலையோ இத்தனை நாளில் முடிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு எத்தனை பேர் தேவை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா வச்சு நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த டைப் ப்ராப்ளம்ஸை. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். 15 men, அதாவது 15 பேர், 15 men கேன் டைப். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணுறது தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங்னா பேஜஸ் தானே. அப்போது 3240 பேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 3240 பேஜஸ் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒர்க்கிங் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் 2 hours per day. ஒர்க்கிங் 2 hours per day, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கெடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா how many men would be required. How many men, மொத்தம் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே டைப்ரைட்டிங் ஜாபுக்கு தான் எத்தனை பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டு டைப் 5400 பேஜஸ். 5400 பேஜஸ். ஒர்க்கிங் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours per day. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் 3 days. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கேட்க கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்மளே இந்த 5400 பேஜஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை மென் தேவைப்படுவாங்க இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஈக்குவல் டு, இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். W1 divided by W2 equal to P1 D1 H1 divided by P2 D2 H2. இந்த இடத்துல ஒர்க் டபிள்யூன்றது வேலையை குறிக்குது, ஒர்க்கை குறிக்குது. ஃபஸ்ட்டு செஞ்சவங்க வேலை. செகண்ட் வந்து W2ன்றது ரெண்டாவது டைப் பண்ணவங்க எத்தனை பேர் தேவைப்பட்டாங்க. P1ன்றது எத்தனை பர்சன்ஸு, D1ன்றது எத்தனை டேஸு, Hன்றது எத்தனை ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி இது செகண்ட் டைப்புக்கு 2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ W1ன்னும் போது எவ்வளோ வேலை ஆச்சு, 3240 பேஜஸ். W2ன்றது 5400 தானே. இதுதானே ஒர்க்கு. நெக்ஸ்ட் இப்போ பர்சன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 15 மென்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை டே கொடுத்துருக்காங்க, 6 days. எத்தனை ஹார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 hours கொடுத்துருக்காங்க. இதே P2வில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பர்சன்ஸாக கண்டுபிடிக்கணும். எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க, 3 days கொடுத்துருக்காங்க. எத்தனை ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 hours. ஸோ when we cancel out this 3 2s are 6, this is 2 2s are 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த P2 வந்து கிராஸ் மல்டி இந்த பக்கம் இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த P2 இந்த பக்கம் நம்ம கொண்டு போனால் P2 is equal to 15 into 540. This is 3 2s are 6, this is 2s are, and this 2 and 2 will get cancel. So 540 இந்த பக்கம் போயிடும். இந்த 324 இந்த பக்கம் வரும். 324. இப்போ நம்ம இதை கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு எவ்வளோ பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க 5400 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு. இப்போ இது கேன்சல் அவுட் பண்ணுங்கள். 3 5s are 15, 3 1s are 3 8s are. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் அவுட் பண்ணால் 108ல் 540. இப்போ 108 8 5s are 45. 108ல் 540 வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ 5 5s are என்ன, 108ல் 540 5 டைம்ஸ். ஸோ பேலன்ஸ் இருக்க 5. இந்த 5 மல்டிப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட 25 men தேவைப்படுவாங்க 5400 பேஜஸை டைப் பண்ணுறதுக்கு 4 working hours per day for 3 days. இதுதான் number of persons required.